அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்ன வித்தியாசமான கெட்டப்பில் இருக்கேன்னு பாருங்களா? இன்னைக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சினிமா விமர்சனம். எங்க சார் நல்ல படமே வருதில்ல, எல்லாமே குப்பையா இருக்குது, எங்க போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நல்ல படங்கள் வரும்போது நாம் ஆதரவு கொடுக்கல அப்படின்னா அப்புறம் நாளைக்கு எல்லாம் அந்த மாதிரி நீங்கள் வெறுக்கிற மாதிரி படங்கள் தான் வந்துட்டு இருக்கோம். பால் கடையில் கூட்டம் கிடையாது, ஆனால் டாஸ்மாகில் கூட்டம் இருக்குது. அப்புறம் நாளைக்கு வியாபாரம் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படம் வந்து பராரி. இது ஹிந்தி படம் அப்படிலாம் நினைக்காதீங்க, தமிழ் படம். பஞ்சப்பராரிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதைத்தான் அவர் வச்சுருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஹா ஓடிடியில் இது ரிலீஸ் ஆகிருக்குங்க. சார் எனக்கு ஆஹா சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் 99 ரூபான்னு தான் நினைக்கிறேன். ஒரு தேட்டரில் சினிமா பார்க்குற மாதிரி நினச்சிட்டு குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படிப்பட்ட படம் தான் அது. இது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த டைரக்டர், நடிகர்கள், இவங்களை பற்றிலாம் நான் பேச போகிறதில்ல. இன்றைக்கி சினிமா அப்படின்னாலே எடுத்த உடனே இந்த மேக்கிங் எப்படி இருக்குது இதெல்லாம் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதாவது படத்தில் வந்து வித்தியாசமான ஷாட் வச்சுருக்காங்களா, இல்லை சண்டை காட்சிகள் இப்படி வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி, மியூசிக்கு, கிராஃபிக்ஸு, அதுக்கு தான் இப்போ நிறைய இம்பார்ட்டன்ஸு. அதுக்கப்புறம் அந்த கலரிங்கு, இப்படி எதையோ பார்க்குறாங்களே தவிர அந்த கதையோட முக்கியமான விஷயம், அந்த சினிமாவோட முக்கியமான விஷயம் கதை, அதை பற்றி யாரும் பெருசாக அக்கறை காட்டுறதில்லை. ஆனால் இந்த படத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை பாடல்களாகட்டும், பாடி இருக்கவங்களாகட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்கு, அதுக்கப்புறம் அந்த பாடல்களுக்கான இசை, நடிப்பு, ஒளிப்பதிவு, டைரக்ஷன், எடிட்டிங், எல்லாத்துக்கும் மேலே கதை எல்லாமே கிளாஸாக பண்ணியிருக்காங்க. கதை வந்து ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது பட்டியலின மக்கள், அவர்களுக்கு நடக்கும் கொடுமைகள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி அரசியலோட மொழி அரசியலையும் ரொம்ப அழகாக கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நடக்கிறதா இந்த கதை. அங்கே வந்து பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் போகிற போக்கில் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுக்கு வந்து அதிகமான வசனங்களோ இல்லை காட்சிப்படுத்துதலோ இல்லாமல் அப்படியே அதை பார்க்கும்போதே நமக்கு அது தெரியுது. ரொம்ப அருமையாக ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த பட்டியலின மக்கள். இது ஊர்னு இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா பிற சாதியினர், இந்த பட்டியலின மக்கள் தனியாக ஒரு இடத்துல இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கான அந்த ஒட்டுமொத்த ஊருக்கான தண்ணி டேங்க் அப்படின்றது வந்து வேற ஒரு இடத்துல இருக்குது. அந்த பிற சாதியினர் தான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அதில் காமிக்கிறாங்க. அதில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது, தண்ணியை நிறுத்திடுறாங்க, பூட்டு போட்டுடுறாங்க. அப்போது அவங்க கேட்குறாங்க, தண்ணி தொட்டியாக இருக்கட்டும், இல்லை ரேஷன் கடையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்கள் ஊருக்குள்ளே வச்சுக்கிறீங்க, நாங்கள் உங்களை நம்பி தான் இருக்க வேண்டியதாக இருக்குது, உங்கள் கண்ட்ரோலில் இருக்க வேண்டியதாகுது அப்படின்னு. இது யோசிச்சு பார்த்தா அண்ணன் திருமாவர்கள் கூட இப்போ என்ன கேட்குறாரு? கொடி கம்பம் நடுவதற்கு உரிமை இல்லை, இதைத்தான் பேசிகிட்டு இருக்காரே தவிர இந்த மாதிரி ரேஷன் கடையோ இல்லை ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்லை இந்த மாதிரி தண்ணி தொட்டியோ இதெல்லாம் ஏன் வந்து அந்த பட்டியலின மக்கள் இருக்க இடத்துல கொண்டு போய் வைக்க மாட்டேங்கிறாங்க? அதில் அந்த ஹீரோ கேட்பார், நாங்கள் தானே இங்கே ஜனத்தொகையில் ஜாஸ்தியாக இருக்கோம், எங்களுக்கு 2 நாள் தான் தண்ணி விடுவீங்க, நீங்கள் 5 நாள் வச்சுப்பீங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு வீடியோ சொல்லாது பார், இதுதான் வீடியோ சொல்கிறதால நீ கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்வாரு. உண்மையில் சமத்துவம், சமூக நீதி அப்படின்னா இப்படித்தானே இருக்கணும். பட்டியலின மக்கள் பெரும்பான்மையான மக்கள் இருக்க இடத்துல நீங்க அதை வைங்க. இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னும் போது, பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் அப்படின்னும் போது, அப்ப அவங்க இருக்க இடத்துல கொண்டு போய் வைங்க. அவங்களுக்குன்னு தனியா வைக்காதுங்க. ஊருக்கு பொதுவான விஷயங்களை அந்த இடத்துல வச்சிங்கன்னா அவங்க மற்றவங்களுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இதை ஏன் யாரும் எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல. இது வந்து அந்த ஜாதி அரசியல்லேருந்து நேரா மொழி அரசியலுக்கு போகுது. ரொம்பவே ரிஸ்கா எடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லணும். அதாவது அந்த திருவண்ணாமலையிலிருந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே பக்கத்தில் பெங்களூரில் வந்து ஒரு ஜூஸ் ஃபேக்ட்ரியில் வேலை செய்ய போகிறாங்க. அங்கே வந்து அந்த மொழியை வைத்து அரசியல் செய்கின்ற ஒரு அரசியல்வாதி, அந்த கன்னடம் நம்ம ஊர், நம்ம மண், நம்ம மொழி, இங்கே இருக்கவங்கலாம் கன்னடம் தான் பேசணும் அப்படின்றாங்க. அவர் பேச்சை கேட்டு அந்த தமிழில் ஒரு நேம் போர்டு வச்சுருக்க கடையை அடித்து உடைக்கிறாங்க, அந்த கடைக்காரனை அடித்து உடைக்கிறாங்க, இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. போலீஸே இவங்களை பார்த்து பயப்படுற மாதிரி காட்சியெல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றது. அதாவது இந்த மொழி அரசியலுடைய அந்த கோரமான முகம் என்ன அப்படின்றத போகிற போக்கில் காமிச்சிட்டு போயிருக்காரு டைரக்டர். ஆனால் அதே சமயத்தில் அவர்களுடைய அந்த இரட்டை வேடம்,
அந்த கன்னட மொழிக்காக பாடுபடுகின்றேன் அப்படின்னு சொல்கிறவர் வீட்டில் ஹிந்தி தான் பேசுவார். இந்த சுப்ரீம் கோர்ட்டில் காவிரி நீர் தீர்ப்பு வந்தது இல்லையா, அந்த நேரத்தில் செய்தியை கூட ஹிந்தி நியூஸில் பார்த்து தான் அவர் தெரிஞ்சுப்பார். வீட்டில் பசங்களோட ஹிந்தியில் தான் பேசுகிறாரு. ஆனால் வெளியில் வந்தால் நம்ம மக்கள் நம்ம மொழி இப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப அருமையாக ஒரு வார்த்தை சொல்வார் ஹீரோ கடைசியில் கிளைமேக்ஸில். அந்த பிற சாதியினரும் அவங்களும் தான் வேலைக்கு வராங்க ஜூஸ் ஃபேக்ட்ரியில். அப்போ அவர் சொல்லுவார், இதை பாரு, நீயும் கூலி நானும் கூலி, 2 பேரும் இங்கே வேலைக்கு தான் வந்துக்கிறோம். அதில் என்னடா வஸ்தி மட்டம்னு பேசி நிற்கிறீங்க, ஏன்டா இந்த மாதிரி கொம்புன்னு தெரிஞ்சு நிற்கிறீங்க அப்படின்வார். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அதில் அந்த ஹீரோவாக நடித்தவர் ஒரு விஷயம் சொல்லணுங்க, எந்த ஒரு சீன்லேயுமே எக்ஸப்ட் அந்த ஒரு ட்ரீமில் டூயட் ஒன்று வரும், அதை தவிர அந்த ஹீரோவோட முகத்தில் ஒரு சந்தோஷம் ஒரு சிரிப்பு அப்படின்றத நீங்கள் பார்க்கவே முடியாது. தலையில் ஒரு சுமையை தூக்கி வச்சுட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போது உங்களால் எதையுமே என்ஜாய் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி நம் சமுதாய மக்களை அப்படியே அடக்கி ஒடுக்குறாங்க அப்படின்ற சுமை அந்த ஹீரோவோட மனசில் இருக்குது. அதனால தான் எந்த இடத்துலையுமே அவர் ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சோண்டு கோபம் ப்ளஸ் அந்த சோகத்தோடு தான் இருக்காரே தவிர எந்த இடத்துலையும் சந்தோஷமாக அவரை காமிக்கலை. ஒருவேளை அவரும் அந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்திருக்காரான்னு தெரியல. அப்படி இல்லாத பட்சத்தில் ரொம்ப அருமையாக அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொரு அது குறியீடுன்னு சொல்கிறதா இதை உள்குத்துன்னு சொல்கிறதான்னு தெரியல. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அந்த கதாநாயகனுடைய வீட்டை காமிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள், அதுக்கப்புறம் அண்ணா அவர்கள், அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் 3 பேர் படமும் இருக்கும். அந்த ஹீரோவோட அப்பா நான் அரசியலில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் எந்த கட்சியில் இருக்கார் அப்படின்றதுக்கு நம்ம விளக்கெல்லாம் ஒன்று கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த 3 படத்துக்கு அண்ணாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் படம் இருக்கும். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஜெமினி கணேசன் அப்படின்றவர் அந்த அளவுக்கு ஒரு எம்ஜிஆர் சிவாஜி அளவுக்கு கிடையாது. ஒரு ஹீரோ, அவரை எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் வீட்டில் ஃபோட்டோ வச்சுக்கிற அளவுக்கு அவர் இருந்தாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னொன்று என்னென்னா, அவர் அந்த ஆரிய பார்ப்பனத்தின் குறியீடு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதுலேயும் இன்டைரக்டாக டைரக்டர் ஏதோ சொல்லியிருக்காரு. ஆனால் எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், அந்த ஹீரோ அங்கே பிரச்சனை நடக்கும்போது அவருடைய அப்பா வராரு. அவர் சொல்கிறாரு, என்னோட அரசியலை பற்றி உங்களுக்கு தெரியும், நீங்கள் பண்ணுற அரசியல் என்னன்னு உலகத்துக்கே தெரியும் அப்படின்வார். ஆனாலும் அந்த கட்சின்றதையும் தாண்டி அந்த ஜாதிய அடக்குமுறைகள் அவருக்கும் நடக்குது. அதை எதிர்த்து அவரால் குரல் கொடுக்க முடியல. இது ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ஒரே ஒரு சீன், பாசிங் ரெஃபரன்ஸ் தான், ஆனால் அற்புதமாக அதை போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆதிக்க சக்திகள்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருது. அப்போ அவர் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, இது மாதிரி மாவட்டத்தை பார்க்க போயிருந்தேன். மாவட்டத்தை பார்க்கறனா டிஸ்ட்ரிக்டை பார்க்கல, மாவட்ட தலைவர்னு தான், மாவட்ட செயலாளர்னு எடுத்துக்கணும். அவரை பார்க்க போயிருந்தேன், அதுக்குள்ளே இது நடந்துடுச்சு அப்படின்வார். ஸோ அப்போது அது ஆளுங்கட்சியாகத்தான் இருக்க வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தோழர் ஒருத்தர் வருவார். அவர் தான் இவங்க பிரச்சனைகள் நடுவில் சால்வ் பண்ணுறது, இல்லை பேசுறது, இல்லை கோர்ட்டுக்கு போகிறது, இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு. ஊருக்கு பொதுவாக ஒரு பாறை, கோர்ட்டில் அது எல்லாருக்கும் பொது அப்படின்னு தீர்ப்பு விடுகின்றது. ஆனாலும் பட்டியலின மக்கள் அங்கே வரக்கூடாது அப்படின்னு தகராறு பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அங்கே நெல் காய வைக்கிறது, இல்லை வேறு ஏதாவது காய வைக்கிறது அப்படின்னும் போது அதை தட்டி கொட்டுறது, சண்டை போடுறது. இதில் சண்டை காட்சிகளை பற்றி சொல்லணும். இந்த பெரிய ஹீரோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான சண்டை காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம பார்க்கும்போதே தெரியும், இதெல்லாம் அந்த WWF மாதிரி சொல்லி வச்ச ஃபைட் அப்படின்னு. ஆனால் இந்த படத்தில் நடக்கிற சண்டை காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே 4 பேத்துக்குள்ள சண்டை வந்தால் எப்படி ஒருத்தருக்கு அடிச்சுப்பாங்களோ, ரோட்டில் 2 பேர் திடீர்னு சண்டை வருது அப்படின்னா கண்ணாமன்னா அடிச்சுக்கிறாங்கல்ல, இது நிஜமாவே எங்கள் அடிச்சுங்க ரத்தம் வந்துருச்சோன்னு எனக்கு பயமாக இருந்ததுங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது நடிப்பு அப்படின்னு சொல்லணும்னா. யாருமே அங்கே நடித்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு டைலாக் பேசுகிற ஒரு வயசான கிழவி கூட அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. இத்தனை பேர் இதில் ஒரு விஷயம் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, அப்படி ஏராளமான கேரக்டரை வச்சிடுறது அப்படின்னும் போது ஒவ்வொரு கேரக்டருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தனித்துவம் இருக்கணும். அது இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கேரக்டரே வேஸ்ட்டு. ஒரு சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் கூட அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு சீனில் வந்தாலும் இல்லை ஒரே ஒரு டைலாக் பேசினாலும் பஞ்ச் டைலாக் கிடையாது. ஆனால் அற்புதமாக நெஞ்சில் தைக்கிற மாதிரி வசனமாக இருக்குது. அற்புதமாக பண்ணியிருக்காங்க.
அண்டு தெருக்கூத்து அடிக்கடி வருகின்றது. அந்த தெருக்கூத்தில் வந்து அந்த பையன் அதை பார்க்க போகிறாரு. நீ எப்படி இங்கே வரலாம் அப்படின்னு அந்த சின்ன பையனாக இருக்கும்போது ஹீரோ அவரை வந்து அந்த தெருக்கூத்து கலைஞர் சவுக்கால் அடிக்கிறாரு. ஸோ எந்த அளவுக்கு இந்த ஜாதிய கொடுமைகள், தெருக்கூத்துன்றது என்னங்க, ஒரு கோயில் திருவிழா இது நடக்கும்போது கூத்து நடக்கிறது, அதில் எல்லாரும் வந்து பார்க்க போகிறாங்க. ஆனால் அதில் கூட இந்த ஜாதிய அடக்குமுறைகள் இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது நிஜமாவே நாமெல்லாம் ஒரு சொசைட்டின்னு சொல்லிக்கிறதுக்கே கேவலமாக இருக்குதுங்க. இன்னும் நம்ம இதை பார்த்துட்டு சும்மா தான் இருக்கோம். இதுக்கு நம்ம தீர்க்கறதுக்கு என்ன முயற்சி எடுத்தோம் சொல்லுங்க. இப்போ கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து இந்த கோவில் இந்த ஜாதிக்கு அப்படின்லாம் இது பண்ண முடியாது, அது HRNC கண்ட்ரோல்டு இதை வந்து ஒரு ஜாதியினருக்கு மட்டும் அப்படின்லாம் ஒதுக்க முடியாது. கூடவே இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அந்த டினாமினேஷன் அப்படின்றது வந்து ரிலீஜியஸ் டினாமினேஷன் தான் குறிப்பிடும், காஸ்ட் அப்படின்றது ரிலிஜியன் கிடையாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஆனால் இதையெல்லாம் அந்த கட்சிகள் முன்னெடுத்து செல்ல வேண்டும். குறிப்பாக நாங்கள் தான் சமூக நீதியை வந்து 100 வருடங்களாக நிலைநாட்டினுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க முன்னெடுத்து செல்லணும். யாருமே செஞ்ச மாதிரி தெரியலையே. இதுக்கு தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது, இதை பாருங்க, நீங்கள் வந்து இத்தனை தனி தொகுதிகள் கொடுத்துட்டோம், அவங்களுக்கு இத்தனை மந்திரிகள் கொடுக்குறோம் இப்படின்னு சொல்கிறதெல்லாம் தீர்வாகாது. இடஒதுக்கீடு அப்படின்றது கட்சி பதவிகளில் இருக்கணும். இத்தனை மாவட்ட செயலாளர்களாக அதில் 20% பட்டியலினத்தவர்களுக்கு அப்படின்னு கட்டாயமாக ஒதுக்கணும். மாவட்ட செயலாளர்கள் மட்டும் இல்லை, மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா மட்டங்களிலும் கட்சி பதவிகளில் வந்து அவங்களுக்கு சரிசமமான பங்கு கொடுத்தா மட்டும்தான் இந்த ஜாதிய கொடுமைகள்லாம் வந்து தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் இதை கொடுக்கறதுக்கு எத்தனை கட்சிகள் தயாராக இருக்காங்க? தனி தொகுதி தவிர மற்ற தொகுதியில் கேட்டாலே இதுக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படாதீங்கன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கச்ச சமூக நீதி அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இதுக்காக போராடுறதா சொல்கிறவங்களும் வேற எங்கெங்கேயோ தான் வந்து அவங்களுடைய போராட்டத்தை வச்சுருக்காங்களே தவிர குடிக்கம்பம் நட முடியலன்றாங்க. அப்போ அந்த வேங்கை வயல் பிரச்சனைக்கு என்ன ஆச்சு? சிபிஐ விசாரணை வேணும் அப்படி இப்படின்னாரு. அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறதே கிடையாது. டகால்னு கொடிக்கம்பத்துக்கு போயிட்டாரு. இதுக்கு வேற அவர் திருமாவர்கள் சொல்கிறாரு, சனாதனம் தான் இன்னும் வந்து ஆட்சியில் இருக்கின்றது, அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய சட்டம் இல்லை அப்படின்றாரு. யாரங்க குறை சொல்கிறீங்க? கொடிக்கம்பம் நடுறதுக்கு யார் பர்மிஷன் கொடுக்கணும்? மாநில அரசாங்கம் தானே, உங்க கூட்டணியில் இருக்க அரசாங்கம் தானே. அப்ப என்ன இந்த திராவிட மாடல் அரசு வந்து சனாதன அரசு அப்படின்னு சொல்றாரா இவரு? இல்லை இவங்களே வந்து ஆட்சியில் இருந்தாங்க, 10 வருட காலம் திமுக அங்கே ஆட்சியில் இருந்தது, அப்பெல்லாம் வந்து யார் பர்மிஷன் கொடுத்தாங்க, இல்லை யார் பர்மிஷனை டினை பண்ணாங்க, அப்பெல்லாம் அந்த ஆட்சி காலத்தை என்னன்னு சொல்லுவார். அப்போ எது உண்மையான பிரச்சனையோ அதை விட்டுட்டு மடம் மாத்திட்டு இப்படியே பேசிட்டு இருக்கிறதுனால இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் அப்படின்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. அண்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த மொழி அரசியல் அப்படின்னு போது கர்நாடகத்தில் இது வந்து அங்கே நடக்கிறது அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம். ஆனால் இங்கேயும் அந்த மொழி அரசியல் நடந்து கொண்டு இருக்கின்றது. கடைசியில் ஹீரோ சொல்வார், இந்த மாதிரி ஜாதி மொழி அப்படின்னு வச்சு நம்மளை வச்சு அரசியல்வாதிங்க குளிர் காய்ச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் ஏன்டா பலியாகணும் அப்படின்வார். அது 100க்கு 100 உண்மை. யாரோ பதவிக்கு வர்றதுக்காக நாம திருப்பி திருப்பி ஜாதி மொழி அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். உசுப்பேத்தி விட்டுட்டு அவங்க வந்து நல்ல சௌகரியமா இருக்காங்க, ஹிந்தி படிச்சுட்டு கேபினெட் மினிஸ்டர் ஆகிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா நாம எதுக்கும் இல்லாம கிடக்கிறோம். எத்தனை நாளைக்கு தான் வந்து இவங்களுக்கு நாம பல்லக்கு தூக்கிட்டு இருக்க போறோம்? இந்த கேள்வியை தான் ஹீரோ முன்வைக்கிறார். ஆனா எனக்கு நிஜமாகவே வருத்தம் தரக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த படத்தை பத்தி பெரிய அளவில் பேசப்படவில்லை. ஏன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னு காமிக்கிறதுனால ஐயோ இதெல்லாம் வெளில தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக யாரும் சப்போர்ட் பண்ணலையா? பிரச்சனைகள் என்னன்னு பேசணுங்க. திருப்பி திருப்பி வந்து அதை மடம் மாற்றிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனே கிடைக்காது. இந்த மாதிரி விஷயங்களை வெளியில் பேசும்போது மட்டும்தான் அப்போ ஒரு அந்த கருத்துருவாக்கம். ஆனால் அதுக்கு இங்கே யாருமே தயாராக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நமது நண்பர்களாவது ஆஹா ஏஹெச்ஏ அந்த ஓடிடி தளத்தில் பராரி அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அற்புதமான படம். அதுலேயும் அந்த பாடல்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமாவே அந்த பாடல் வரிகள் ஆகட்டும், இல்லை அந்த இசை ஆகட்டும், அந்த ஒரு மாதிரி அந்த நாட்டுப்புற சாயல்ல அந்த மண்ணின் மனத்தோட, அதுக்காக நீங்கள் உடனே நாட்டுப்புற பாடல்லாம் வேற மாதிரி நினச்சிக்காதீங்க. பியூர் டூயட் சாங் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எப்படித்தான் அந்த கேரக்டருக்கு செதுக்கினாங்கன்னு தெரியல. இல்லை ரொம்ப அழகாக சொல்லுவார், அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரியில் சூப்பர்வைசராக இருப்பார். இதே கிராமத்துலேருந்து போனவர் தான், பட்டியலினத்தை சார்ந்தவர். அவரை கேட்பாங்க, மேஸ்திரி கேட்பார், என்னப்பா
அந்த பொங்கலுக்கு கூட ஊருக்கு வரல அப்படின்ன உடனே ஆமாம் ஊருக்கு வந்து என்ன பண்ணுறது, அங்கே வந்தால் கருப்பன் வானுங்க, அவன் வானுங்க, இவன் வானுங்க, அதுக்கு நான் இங்கேயே மரியாதையோடு இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்வார். எந்த அளவுக்கு ஒரு வலியும் வேதனையும் இருந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல நாள் பண்டிகை அப்படின்னும் போது கூட சொந்த பந்தத்தை பார்க்க வர்றதுக்கு அவர் தயங்குறாருன்னா எந்த அளவுக்கு அந்த அடக்குமுறை இருக்கும் அப்படின்றது நமக்கு புரியலையா? இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன அப்படின்னா நாம தான். இந்த ஜாதி மொழி இதை வச்சு அரசியல் பண்ணுறவங்கள நாம் புரிஞ்சிக்கணும். இதனால் நமக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை, இதை நம்ம புரிஞ்சினாலே போதுங்க. ஏன்னா காசுக்கு பிரயோஜனம் இல்லாத காரியத்தை நம்ம யாருமே என்றைக்குமே செய்ய மாட்டோம். அட்லீஸ்ட் இந்த விஷயத்தில் அதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நண்பர்கள் கூடுமான வரைக்கும் அந்த படத்தை OTTயில் பார்த்துட்டு அதை பற்றின உங்களுடைய அனுபவங்கள் கருத்து அதை கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.